எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, ரோட் ட்ரிப் போகணும், அதுவும் நமக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும். அதே ஆசையோடு தான் நாங்கள் 5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பிளான் பண்ணி போனது தான் இந்த சவுத் ரோட் ட்ரிப். சரி வாங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவன் தான் காலு, கோவக்காரன். இவன் ரிச்சர்டு, என் தம்பி. சகா, ட்ரிப்போட செஃப்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கான். இவர் தான் ரஞ்சித், ட்ரிப்போட ரியல் செஃப். இவன் தான் சஞ்சய், நான் தான் இது. இந்த ட்ரிப்பை பற்றி சொல்லணும்னா, மும்பையிலேருந்து கிளம்பி கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா அண்ட் கோவா இங்கெல்லாம் எங்களுக்கு பிடிச்ச ஸ்பாட்ஸ் எல்லாம் விசிட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ட்ரிப்பை பட்ஜெட்லேயே முடிக்கணுன்ற ஒரே காரணத்தினால ரூம் எங்கேயும் எடுக்க போகிறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் டென்ட்டு தான். முடியாத பட்சத்துக்காக நாங்கள் ரூம் எடுப்போம். அண்டு சமையலும் நாங்களே தான் பண்ண போகிறோம். சமையலுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நாங்கள் கூட கொண்டு போகிறோம். இந்த ட்ரிப்பில் நாங்கள் எந்தெந்த பிளேஸ் போனோம், என்னெல்லாம் பண்ணோம், எங்கள் கூட என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். காரில் லக்கேஜ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணோம். எங்கெல்லாம் வழி அனுப்பிச்சு வரதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பி அங்கேருந்து எங்கள் ட்ரிப் ஸ்டார்ட் ஆச்சு. வண்டி எல்லாமே இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே தான் இருக்குது. அதுக்குள்ளே எங்களுக்குலாம் பஸ் எடுத்துக்கிச்சு. ஆமாம், கோயிலுக்கு போகிறோம், நம்ம கறி தின்ட்டு போகக்கூடாது. இன்னைக்கே கறி தின்னணும். உட்காந்து வாங்கடா எல்லாம் வெளியில நல்ல கோயா பார்த்து வாங்கிட்டு வரலாம். ஏய் வாங்கடா, எனக்கு வெளியே வர ஆளை என்ன விட மாட்டேங்கிறாங்க. டேய் நானே எங்க மனசு கஷ்டத்துல இருக்கிறேன். போடா, சப்பு சப்புன்னு அடிச்சு போடுவேன். சார்ஜ் எடுத்துடா. நிறுத்திட்டியா? சார்ஜ் வந்து பார்த்து இருங்க பாய். விட மாட்டேங்கிறானு. வாங்க பாய், கறி கடை பாய். வரல பாய், வெளியே வாங்க பாய். கம்பி என்ன போறீங்க பாருங்க பாய், வந்து கத்தி வாங்குங்க பாய். ட்ரோன் சம்பவங்கள் ஓட்டத்தை ஓட்டணும். அப்படி தான் பிளட் ட்ரோன் ஓட்டுறது இவர் தான். கார் உள்ளாரே ட்ரோன் ஓட்டணும். நம்ம மென்டல் மாரி பேசுறான்டா. எதை கூட எதா தின்னுவேன். இன்னும் கிச்சடி கூட சுக்கா கறி வச்சுக்கலாம். தலைவரை நீங்க வேற ராயமா இருக்கீங்க. அப்படியா? அதான் குளம் போட்டு ஊற்றிக்க. 1 கிலோ வாங்கிக்கலாமா? 5 பேர் 1 கிலோ வாங்கி காலி பண்ணிடலாம். 1 கிலோ தான். நான் காரில் படுத்துட்டு இருக்கும்போது அந்த மிசல் பாவன்னு சொல்லி அந்த கீழே இறக்கி விட்டுருந்தோம். போய் வடப்பாவை தின்ன வச்சிங்க. இப்போ இவரை நம்பி சிக்கன் பண்ணுவாருன்றீங்க. இவர் சிக்கன் பண்ணுவாரா இல்லை சிக்கன் மாதிரி பண்ணுவாரா? அது சாப்பிட்டது எவ்வளோதான் தெரியும். சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. சாப்பிட்றோம். கத்தி எடுத்துகிட்டு வரல, மளிகை ஜாமான் எடுத்துகிட்டு வரல. உங்களுக்கு கறி பண்ணணும். இல்லை எதுவும் சிக்கனில் போடுங்க. அதெல்லாம் சிக்கனில் கல் பருப்பு இந்த மாதிரிலாம் எனக்கு பண்ண விட வரி. எல்லாம் எங்கே போகிறீங்கன்னு தெரியல. இந்த கத்தி வச்சிடறேன். வச்சு வச்சு மறுபடியும் மூடுங்க பாய். ஒரு ஊரே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அவ்வளோதான். சரி, இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்பாட்டாக பார்த்துட்டு. ஏய் டிரைவர், வண்டிடா டிரைவர். வாங்க. தண்ணி கேனு போட வந்தவங்க. ஆனால் ஓகே போடலையே. இது பண்ணி இப்போதான் உள்ள வர ட்ரிப்பு காசு எடுத்துட்டீரா? ஆரம்பிச்சு அதிகமாக இருந்தாடி கால்லாம் அடிக்கிறாடி. அப்பா விட்டுட்டு ஓடி போய் வந்ததுக்கு
பாய் கறிக்கடை பாய் கையில் கொடுங்க பாய் மாட்டிடலாம் பாய். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடி போய் திருடி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. மாட்டிருக்கு இது இங்கதான் ஷோகேஸில் மாட்டி வச்சிருக்க மாதிரி மாட்டி வச்சிருக்கோம். தின்ன விட முடியாது. கறிக்கடை பாய் வந்துருச்சு பாய், பொறுமையா போங்க. இன்னும் நீங்கள் லொக்கேஷன் தேடுறீங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே பக்கத்து வீட்டில் வந்துட்டு நிற்க வச்சுட்டு எங்கடா நிழல் வந்துருச்சு, நம்ம எங்கடா நிறுத்திக்கலாம் அதுக்கப்புறம். நிழல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த மேகலாம் நவுந்துச்சுன்னு வச்சுக்கோ. தண்ணி நிழல் அடிக்கிறேன், அது கூட அந்த பைப்பில் தண்ணி பிடிச்சி பண்ணியிருக்கோம். சக நம்ம பண்ணி நிறுத்திட்டோம். சாப்பாடு செய்ய போகிறோம். இவ்வளோ நேரம் தேடி தேடி இந்த இடம் தான் கிடச்சிருக்கு. இது ரைட்டு ஏதோ சாக்லேட் கலரில் இருந்தது. அண்ணன் திமிங்கலம் வாங்க வாங்க வாங்க. இதுதான் கிச்சன். கறிக்கடை பாய் ரைட்டை கம்மன்னு இந்த வெயிலில் சமைக்க போகிறேன். நான் ட்ரோன் உடாய்க்க போகிறேன். சூப்பராக செட் பண்ணி இங்கே இவ்வளோ ஜாமான் கிடக்குது. எங்களுக்கு ஓட்ட தெரியல. ஸோ அதனால் இது கொஞ்சம் நல்லா வச்சுட்டு வேலையை பார்ப்போம். என்ன சிக்கன் சூப் பண்ண போறீங்களா? துணி கொடுக்க மாட்டேன். இது அவனுக்கு கொஞ்சம் சாரி ப்ரௌன் கலர் ஆனும் பாய். ஆனால் ப்ரௌன் கலர் ஆகும் கறி பார்த்தா கடி பார்த்தா எப்போ தெரியாது எப்படி வேணும். ஆனால் நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சாப்பிட்டு நான் தான் ரிவ்யூ பண்ணுவோம். துணி தரலாம் கட்டி பிடிச்சி தான் ட்ரோன் எடுத்து ஃப்ளை பண்ணும்போது இந்த ஊருக்காரங்க வந்தாங்க. இவங்களுக்காக ஒரு வீடியோ எடுத்து கொடுத்தேன். சாப்பாடு செஞ்சோம்னா என்னை விட்டுட்டு போய் அங்கே உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பின்னிட்டு 2 பேர் பிடிச்சி வச்சக்குள்ள வேறு மாதிரி உட்காந்துட்டாங்க. என்ன காலை சேர்ந்து கூப்பிட்டு வந்தோம். இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. கலகடி சீக்கிரம். அவங்க ட்ரிப்புக்கு போனால் காரில் எப்படி இருக்கும்? என் கார் பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஜீன்ஸ் காயுது, இந்த இடத்துல ஒரு ஜீன்ஸ் காயுது. ஃபுல்லாகவே ஜாமா பின்னாடி ஃபுல்லாக ரொம்ப கிடக்குது. அங்கே தின்னுட்டு இங்கே கார் எடுக்கிறதுக்கு என்ன அனுப்புகிறாங்க. யான் விட்டு தின்னு தெரியல. தின்னுட்டு எப்படி பருத்தி அடையுது. இங்கே இடம் இதில் இங்கே இருக்குது, இந்த கேப் இருக்குது. ஐயோ இந்த கேப் இருக்கு. இந்த கேப்பில் வைக்கலாம். இந்த 2 பேக்கே இருக்கடா, நான் வைக்கிறேன். முரட்டு தீனி. ஏய் உன்னை சொன்னடா, இது இல்லை என்னது இது கொட்டியில் இல்லை அங்கே இல்லைடா பார்த்தேன்டா. ஓகேடா கிளம்பிட்டோம். நம்ம கிளம்புற இடத்துல இப்போது நேராக ஹம்பி போய் தான் நிற்போம். நிற்போம். மறுபடியும் ஃபைனலாக வந்து ஆல்ட் போட்டோம் ஹம்பி கிட்ட.
மறுபடியும் டின்னர் சமைக்கணும், அதனால் எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் மேலே வச்சுருக்கோம். கீழே கூட வச்சு கட்டிங்ஸ் போயிட்டுருக்கு. சமைச்சிட்டு ஸ்டே 5 பேர் சமைக்கிறதுக்கு இங்கே நாங்கள் ஒரு கடையே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சொல்லிட்டே ஃபோன் பண்ணி எப்படி சொன்னாலும் கேளம். ஃபன் பண்ணுறான் கோயிலுக்கு 2-3 கோயிலுக்கு போகிறேன். அதான் நல்லா இருந்தால் சரி. இது வேற என்ன யோசிக்கிறேன். அவன் போய் மடியில் படுத்து விட போய் என்னென்ன சொல்கிறேன் வாங்கி ஆகணும் நாளைக்கு. பக்கடு, மஞ்சத்தூள், பூண்டு. என்ன உப்புடா பக்கம் உப்புடா தின்னு. நான் வந்து நீ டைம் பாஸ் பண்ணுறதுக்கு செஞ்சு சாப்பிட்றதுக்கு போடுறேன்னு நினச்சி சொன்னேன். அதுக்கு தான் அந்த கூழாக்கி வச்சிருக்கா. கரெக்டாக இருக்கும். கிச்சிடிட்டு கூழாக்கி வச்சிருக்கா. கடுக்காடி இருந்தா இருக்கா? கடுக்காடி நீ பட்டு ஆயிடுச்சு, வாங்க சாப்பாடு. லெட்ஸ் கோ. அந்த ஒன்று பூ போட்ட பிளேட்டுங்க, அம்மாச்சி கொடு. பூ ஃபோட்டோ போட்டது ஒன்று இது. சாப்பிட்டாச்சு. இப்போ தூங்குறதுக்காக டென்ட் போட்டுருக்கு. ஹைவே பக்கத்துலேயே டென்ட். காலையில் விழுந்துருச்சு. இங்கே சஹாப்பூர் டோல் பிளாசா இந்த இடத்துல வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. குளிக்க முடியாது. இப்போது ஹம்பியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி இருக்கும். கார் அந்த இடத்துல நின்றுட்டுருக்கு. நாங்கள் இப்போது அந்த 20 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிவிட்டு அங்கே குளிக்கிற பிளேஸ் பார்த்துட்டு அங்கேருந்து ஹம்பியோட அந்த கோயில் விசிட் பண்ணணும். அதான் இன்றைக்கி பிளான். ஃபஸ்ட் சம்பவம் ஃபோன் எடுத்து ஜிபே பண்ணுறேன்ட்டு இந்த கடையில் வச்சார். இந்த கடைக்காரன் ஃபோனை இது உள்ளார வச்சு போட்டு போயிட்டான். இப்போ போய் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிவிட்டு கடையை உடைக்கலாமா இல்லை அப்படியே உடைக்கலாமான்னு கேட்டுட்ருக்கோம். இப்படியே உடைச்சா ஏதாச்சும் சீன் ஆயிருமோன்ட்டு பயம். இவங்க கூட்டுறோம் எப்போ வருவாங்கன்னு தெரியல. நானே கல் எடுத்து உடச்சிட்டேன் கடையை. எங்கடா இது ஃபோனு? ஐயோ எங்கே தப்பி கேட்குறா? அந்த ஊருக்கு போயிரு. சொல்லியாச்சு. ஆதாரம் அவ்வளோ சொல்லிட்டோம். சம்பவம் சிறப்பாக பண்ணிருக்கீங்க. அதை கொஞ்சம் தூக்குன மாதிரி போடு ப்ரோ. தூக்குன மாதிரி அங்கே போட்டுக்குது. 2 பூட்டு உடச்சியா? ஒன்று தான் போட்டு. போகலாம். அவன்கிட்ட காட்டு. बोल दो फोन अंदर था. நாங்கள் போகலாம் காய்ஸ். இதை உடச்சி அப்பயே உடச்சிக்கலாமா? சலோ நாளை செஞ்சதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. நான் உள்ளதான் வச்சிருக்க மாட்டேன். நான் முன்னாடி டேபிள் மேலே தான் வச்சிருக்கேன். ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணோம், ஃபோன் எடுக்கல. இப்போ ஃபோன் பண்ணி அந்த கடைக்காரன் அந்த ஒரு பூட்டுக்கு 500 ரூபா காசு கேட்குறேன். और 1 घंटा भी रुक जाता था. ஜிபே 100 ரூபா ஜிபே டன். பூட்டு அடிச்சதுக்கு கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்தோம். இங்கே வந்தோன்னே இங்கே ஃபேமஸ் ஸ்பாட்டு. இந்த இடத்துல போய் குளிக்க போகிறோம். காலங்காத்தால டைமு. இப்போ எவ்வளோ குளிருன்னு தெரியல ப்ரோ. அப்படியே நீ இப்படி குதி தண்ணி மேலே வந்துடும். இங்கே குளிச்சுட்டு ஈவினிங் கூட கொடுத்துருவோம். தெரியும் குளிக்கிறதுக்கு துணி எடுத்துட்டு இருக்கோம். அப்பாங்களா ஓ துணி எடுக்குது எல்லாம் நீ எடுத்து வர. குளிக்க போகிறீங்களா குடும்பம் நடத்த போகிறீங்களாடா? எல்லாம் ஒரு பேக் எடுத்து வந்து இப்போ நீங்கள் இதை மறுபடியும் வச்சு போய் ப்ரோ. ப்ரோ முதுகுல கொஞ்சம் சோப் போட்டு ப்ரோ. என்ன அது டென்ட்டா? இவன் பாத்தியா எதை எடுத்துறான்? எரியுண்டா வேணடா எரியுண்டா உடம்பு.
ஸோ ஃபைனலி குளிச்சாச்சு. இங்கேருந்து இப்போ குளிச்சுட்டு இங்கே டஸ்டின் பண்ணிட்டோம். இப்போ கிளம்பிடும் லேடிஸ் டுவர்ட்ஸ் ஹம்பி. லேடிஸ்ன்றாண்டா ஒரு சட்டை வச்சுருந்தேன்டா. பிளானில் கொஞ்சம் சேஞ்சு. இங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு போகலான்ட்டு, நூடுல்ஸ் பண்ணலான்ட்டு, நூடுல்ஸ் மாதிரி ஒன்று பண்ணலான்ட்டு. ஏன்னா வியூ நல்லா இருக்கா. ஸோ இந்த இடத்துலையே சாப்பாடு பண்ண போகிறோம். என்னங்க வர உள்ளார எடுத்துகிட்டு போய் தான் பண்ணுமோ? தக்காளி ஷாப்பிங் போடக்கூடாதுட்டா தகா ஓஜி ஏரியா கை ஆளுங்களை கூப்பிடுது நம்மளை அடிக்கிறதுக்கு. ப்ரோ இதெல்லாம் டைலில் போடு ப்ரோ. என்ன சொல்கிறேன், என்னடா பண்ணிட்டுக்கிற? இந்த டைலில் போடலாமா, இதில் போடுறது கரண்டிட்ட கூட லாஸ்ட் கவர் ஆகிடும் தான் பார்த்து அதுவுமே அப்புறம் நேரம் டீல வந்துட்டு ஒன்று நடுவில் இன்னும் ஒரு உடச்சி போகிறதுல உங்களுக்கு என்ன ஆகுது? நூடுல்ஸும் உடச்சி இன்னும் எவ்வளோ ப்ரோ? உனக்கு என்னடா ஒடிக்க மாட்டேன் சோறு மாதிரி இது. ஏய் சவுனுக்குறா. சாப்பாடு செஞ்சு முடிச்சாச்சு. பிளேட் எல்லாம் எதில் சாப்பிட்டுருக்கேன். ஃபைனல் டச் சாப்பிட்டாச்சு. கழுவிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் போட்டேன் அதோட எல்லாத்துக்கும் கூட கிளவுறானா? அவ்வளோதான்டா. அப்புறம்ண்ணா நீங்கள் தான் ட்ரிப்புக்கு காசு அதிகமாகுதுன்றீங்க நீங்கள். ஃபைனலி ரீச் ஹம்பி. ஸ்டோன் சேர் ரேட் எங்க இருக்குதுன்னு பாரு. அதுதான் பார்க்கணும் எனக்கு. அங்கே பாரு, இப்போ வரும் பாரு. எனக்கு அதுதான் பார்க்கணுமே. இது இல்லையா? இது இல்லடா, அதான்டா கல்லால தேர் இருக்கும்டா. இங்க தேரே கல்லால தேர். இவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் நாங்கள் ஃபைனலாக ஹம்பி ரீச் ஆகிட்டோம். ஸோ இதில் நிறையா இடம் இருக்குது. அப்படியே சுற்றி நடக்க வேண்டியதாங்க. எல்லா இடத்துலையுமே வேறு லெவலில் இருக்குது. இவ்வளோதான்டா, அவ்வளோ தான் போட்டிருக்கோம். வாங்க போகலாம். கிட்ட தான் இது. அதாவது இங்கே ஒரு ஹெரிட்டேஜ் இருக்குது. பார்க்கலாம், ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஆனால் நிஜமாவே ப்ரோ நான் சொல்லிட்டா எல்லாமே தூரமாக தான் இருக்குது. ஆமாம், பார்த்துக்கலாம் ப்ரோ. நான் 2-3 மார்க் பண்ணியிருக்கேன் ப்ரோ மேப்பில். பார்க்கலாம், இங்கே சுற்றிட்டு அதுக்கப்புறம் அங்கே போகலாம். செதுக்கிறாங்க. நம்ம எதனா செதுக்கிட்டு போகலாம் போகிற பக்கத்தில். கூடுதல் வச்சு ரிட்டர்ன் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். அது இங்கே கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ எல்லா கோவிலுமே இருக்கிறது தான். செருப்பு வைக்கிறது தனியாக இங்கே பிளேஸ் வச்சுருக்காங்க. 2 rupees. தெரியல, அங்கேருந்து உள்ளார போகலாமா? வெளியே வருது. அங்கேருந்தாண்டா உள்ளார போட்டாங்க. ஆனால் என்ன இதில் ஃபுல்லாகவே எங்கெங்கே என்ன இருக்குன்றதை இங்கே ஃபுல்லாக டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரா? பாடா என்ன புரியும் உனக்கு அதில்? இதுதான் நான் ஃபோட்டோ எடுத்து சுற்றிட்டு ஆகு இது இதெல்லாம் வச்சு டூர் கைட். How much? How much? 5,000 இவனை கூட்டணுமாங்க. சரி வா போலாம், வெளியே போலாம். வாங்க போகலாம். தேர் எங்க இல்லையா? சரிங்க இல்லையா?
உள்ளார போனோம். இருக்கிற கூட்டத்தை பார்த்தா பார்க்க முடியுமான்னு தெரியல. இன்னும் நிறைய இடம் பார்க்கணும். அதனால் திரும்ப வந்துட்டோம். வாங்க கைஸ், ஆமாம் அந்த 50 ரூபா நோட்டுகள் இடத்துக்கு போகலாம். அடிச்சு நோத்து திரும்ப வந்தாச்சுங்க. காரில் ஏறிட்டு மறுபடியும் இங்கேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் அந்த 50 ரூபா நோட்டில் இருக்கிற அந்த ஸ்டோன், அது ஸ்டோன், சரி அதுதான் எனக்கு வாயில் வரமாட்டேது. அங்கே போகிறோம். அதெல்லாம் மறுபடியும் வந்தாச்சு. இந்த 50 ரூபா நோட்டில் இருக்க இந்த லொக்கேஷனுக்கு இப்போ போக போகிறோம். இன்னும் வரல என்ன இல்லையா? வாங்க வாங்க போகலாம். எல்லாத்துக்குமே நீ குடிக்கலையா? சகா நான் பாய் பாய் குடிச்சு எல்லாத்துக்கும் வாய் வைப்பேன். எல்லாத்துக்கும் வாய் வைக்கலாம். भैया वो क्या है? क्या सर? कार्बन डाइऑक्साइड पानी में நாங்கள் போனோம். ஃபஸ்ட்டில் அந்த மாதிரி வரவே இல்லை. இது கொஞ்சம் கலராக இருக்குது. இது எருவா மாதிரி இருக்குது. இந்த சூடா கம்மியாக செஞ்சுட்டேன். இதில் வெறும் புளிக்குது. லெமன் சாதம் அப்படி சேமா ஸ்வீட் தான் ஏமாத்திட்டு ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. எல்லாமே ஒரு லிம்பு ஒன்று போடணும். அவன் ஒரே லிம்பை 4 லிம்பே போத்திட்டான். வேறு ஒரு டோட்டலாக இங்கே 2 வழி இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது அண்ட் அங்கேருந்து நடந்து போகலாம். அங்கேருந்து நடந்து போகலாம். 1 கிலோமீட்டர் உள்ளார நடக்கணுமா. இங்கே பேட்ரி வண்டி வருமா. இந்த பேட்ரி வண்டியில் ஏறிட்டு போனால் அப் அண்ட் டவுன் 20 ருபீஸ் ஆகும். இதோ இவங்களாலாம் நடக்க முடியாதான், வாங்க நடந்து போகலான்னா கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த வண்டி லைனில் நாங்களும் போய் நிற்க போகிறோம். நடந்து போய் நடந்து வரலாம். 1 நாள் நடக்க முடியலன்னு எல்லாரும் இது பண்ணுற பார்த்தியா. இப்போ இங்கே நின்று இல்லை இல்லை இதுதான் ரீசன். இங்கே எப்படி உட்காந்து வருவார் நீ 10 ரூபா விற்கிற இன்னும் இப்போ கூட நான் நடந்து போகலாம். இம்மா தூரம் வந்துட்டேன், எனக்கு பிரச்சனை இல்லை, நடந்து போகலாம். வயசான ஆள் இவரால் எழுந்திக்க முடியல. நம்ம என்ன பண்ணுறது, நம்ம தூரம் அது வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கணும். 2 பேர் தனியாக போயிட்டு இருந்தா இந்த உருவத்தை வச்சு நான் எப்படி ஒட்டிட்டா போக முடியும். ரிட்டர்ன் உப்பர் எங்கே உட்காருது ரசகா? அங்கே உட்காரலாமா? இங்க முன்னாடி சின்னதா தெரியும்டா. சரி அந்த குச்சி எங்க கொடுங்கப்பா. மூக்கு கிட்ட வந்து நம்பிங்கண்ணா அண்ணங்கடா பின்னாடியே. ஐயோ கிளிப்ஸ் காலு கேட்டோம். தலைவர் பின்னாடி இருக்கீங்களா? சித்தப்பு காலு ஒரு 2 கிலோ கறி கேட்டாரு. இப்படி பின்னாடி வந்து என்ன ஒரு அதுக்குள்ள டிராப்பிங் பாயிண்ட் வந்துச்சு. இறக்கி விட்டாங்க. அங்கே வர்றா எங்கள் மேலே டிக்கெட் எடுங்க போய் ஸ்கேன் பண்ணி வாங்க பாய், டென்ஷன் ஆகுது பாய். இறக்கி ஒருத்தர் இங்கே விட்டுறாங்க, கூட்டின்னு ஒருத்தர் அங்கே போகிறாங்க உங்களுக்கு. அங்கே இருந்தது வந்தது இல்லாமல் இங்கே ஸ்கேன் திஸ் QR கோட் வித் எனி ஸ்கேன் பண்ணல. வெரி குட். ஓகே எவ்வளோடா?
ஒரு ஆளுக்கு எவ்வளோன்னு போட்டு இல்லையே, இங்கே தான் போயிட்டுருக்கோம். ஒரு ஆளுக்கு 35 ரூபா. நாங்கள் 5 பேர். 35 ரூபா. இங்க கை வச்சேன், கை வச்சு இங்க போனோம். நாங்கள் 200 ரூபா போட்டு 6 மணி நேரம் லைனில் நின்று இங்கே தான் காமிச்சிங்க. ஏய் இங்க பா. இதுதான் நீ நம்பர் 1 ஹோட்டல் இருக்கு. நீங்களும் அடிக்கிறீங்க, நானும் அடிக்கிறேன். சும்மா வந்தேன்னா காட்டணும்டா வீட்டில் இருக்கவங்களுக்குலாம், அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல. ஸோ செம்மையாக இருக்குங்க பிளேஸு. இதோ அந்த இடத்துல கரெக்டாக இருக்குது, 50 ரூபா நோட்டில் இருக்குது அந்த சிலையா. வரும்போது வந்துட்டோம், எங்கள் 2 பேரை விட்டு 2 பேர் நடந்து போயிட்டாங்க. நடந்து போயிட்டுருக்கோம். போகிற வழியில் இங்கே ஏதோ இருந்துச்சு, சும்மா பார்த்துட்டு போகலாமேன்ட்டு வர்றோம். நல்லா இருக்கு பிளேஸ். இப்போ இங்கே இந்த இடத்துல நம்பர் 1 ஹோட்டல் இருக்குல்ல, ஹம்பிலாம் முடிச்சாச்சு, சாப்பாடு சமைச்சிட்ருக்கோம். ஏன் எவ்வளோ பூண்டு போதுமான்னு பாரு. பூண்டு உரிக்கிற அப்படி, உனக்கு உரிக்கணும் பூண்டு உரிக்கிற அப்படி 7 வெட்டுறா அப்படி. நான் எல்லாத்தையும் வெட்டி முடிச்சிட்டேன். இவர் இப்போ போட்டு கிண்டு வர எல்லாத்தையும் ஒன்றா போட்டு போது விட்டுரு, நீ உரிக்காத. ಎಲ್ಲ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ. ನಂಬರ್ ಫೋನ್ ಮಾಡಿದ್ರೆ லெவல் செம்மோ போய் மாட்டிங் டேஷிங் செம்ம டென்ஷன் ஆகிருச்சு. இங்கேருந்து ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எடுத்து கொடுத்தாங்க. சாப்பாடு ஆக்கி நான் சாப்பிடல, இதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம். இன்னும் கடக்க வரணும்.